الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا لا تلهكم أموالكم ولا أولادكم عن ذكر الله ومن يفعل ذلك فأولئك هم الخاسرون وقال الله تبارك وتعالى يا أيها النبي قل لأزواجك إن كنتن تردن الحياة الدنيا وزينتها فتعالين أمتعكن وأسرحكن سراحا جميلا وإن كنتن تردن الله ورسوله والدار الآخرة فإن الله أعد للمحسنات منكن أجرا عظيما صدق الله العظيم. கண்ணிமிக்க தாய்மார்களே, அருமையான சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு நம்மீது கொண்ட இணையில்லாத அன்பின் காரணமாக இந்த மாலை வேளையில் அல்லாஹ்வின் சிந்தனையோடு நாம் இருக்கின்ற இடத்தில் ஒழுக்கமாக ஒதுக்கமாக அமர்ந்திருக்கின்ற வாய்ப்பை நமக்கு வழங்கியிருக்கின்றார். இதன் மூலமாக என் அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் ஒருவரின் இல்லத்தில் அமர்ந்திருப்பதாக நினைத்தாலும் இந்த சிந்தனையுடன் இருப்பதனால் அது இல்லம் அல்ல, நாம் அமர்ந்திருக்க இடம் இல்லமும் அல்ல. அது ரசூலுல்லாஹ் வர்ணித்தார்கள், ரௌதத்தும் மின் ரியாலில் ஜன்னா, சுவனலோகத்து பூஞ்சோலையில் ஒரு பகுதி என்று வர்ணித்தார்கள். தாய்மார்களே, அருமையான சகோதரிகளே, இது நம் வாழ்வில் இந்த உலகத்திலே வாழும் போது நம்முடைய பட்டோலையில் நாம் சேர்த்துக் கொண்ட ஒரு மாபெரும் பொக்கிஷம். இந்த முழு உலகத்தையும் ரசூலுல்லாஹ் வெறுத்தார்கள், அசிங்கம் என்றார்கள், சாபம் என்றார்கள், அல்லாஹ்வின் சாபத்துக்கு உட்பட்டது என்றார்கள். அருமையான தாய்மார்களே, சகோதரிகளே, இறை சிந்தனையோடு இருக்கின்ற இடங்களை ரௌலத்தும் மின் ரியாலில் ஜன்னா, சுவர்க்கலோகத்தின் பூஞ்சோலையில் ஒரு பகுதி என்று வர்ணித்தார்கள். எனவே இந்த முழு உலகத்திலும் நாம் வாழும் போது சுவனத்தின் பூங்காவிலே அமர்ந்திருந்தோம் என்ற வாய்ப்பு மாத்திரமே நம்முடைய மண்ணறையிலும் நாளை மறுமையிலும் வெற்றியை தரக்கூடியது. மற்றவை எல்லாம் காலமும் நேரமும் வீணாகியது என்ற பட்டியலில் சேரக்கூடியது. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு தீனுடைய ஒரு உயர்ந்த தாவத்தின் அமலின் மூலமாக அபுதாபியிலே மாத்திரமல்ல முழு உலகத்திலும் தபிலீக் எனும் பெயரால் ஒன்று சேர்க்கப்படுகின்ற இந்த உயர்தரமான அமலின் மூலமாக அந்த வாய்ப்பை ஆணும் பெண்ணும் பெற்றுக் கொள்கின்ற சந்தர்ப்பத்தை எல்லாம் வழங்குகின்றார். அல்லாஹ் தபாரக வ தஆலா இது போல எஞ்சி இருக்கின்ற நம்முடைய காலத்தையும் அல்லாஹ் விரும்புகின்ற நல்லவைகளிலே செலவழிக்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் குழந்தை குட்டிகளுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அருமையான தாய்மார்களே, மேலான சகோதரிகளே, பெருமுயற்சிக்கு பின்னாலே, ஒரு உழைப்புக்கு பின்னாலே தாய்மார்களாகிய உங்களை ஒதுக்கமாக ஒழுக்கமாக தீனின் தாவத்தின் இந்த வட்டத்தில் இவ்வாறு வாராந்த மாதாந்த தீனுடைய உழைப்பிலே சேர்க்கின்ற ஒரு முயற்சியை, ஒரு உழைப்பை நாம் உலகமெங்கும் பார்க்கின்றோம். அதற்கு காரணம் தான் என்ன? அருமையான தாய்மார்களே, மேலான சகோதரிகளே, கண்மணியங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரியும் சந்தர்ப்பத்தில் தங்களின் முபாரக்கான தலையை அன்னை ஆயிஷா நாயின் மடியிலே வைத்திருந்தார்கள். இந்த உலகத்துக்கே சர்தாராக அல்லாஹ்வுடைய கட்டளையை பற்றி சொல்ல வந்த எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் இருந்து விடை பெறும் போது தங்களின் தலை ஆயிஷா நாயின் மடியின் மீது இருந்தது. ஜுரத்தின் வேகத்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிலை மாறி இருந்தார்கள். கடுமையான உஷ்ணம் ரசூலுல்லாஹ்வினால் தாங்க முடியவில்லை.
ஆயிஷா நாய்க்கு ரசூலுல்லாஹ் உத்தரவிட்டார்கள், ஆயிஷா கொஞ்சம் தண்ணீரை எடுத்து என் முகத்திலே தெளித்துக் கொண்டு இருங்கள் என்றார்கள். அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் தாய்மார்களே, கூடிய வெப்பம் ரசூலுல்லாஹ்வின் உடலிலே வெளிவந்த போது அதை அணைப்பதற்கு தண்ணீர் ஒரு காரணம். எனவே ரசூலுல்லாஹ் தண்ணீரை முகத்திலே தெளிக்க சொன்னார்கள். ஆயிஷா நாயி முகத்திலே தெளித்தார்கள். இன்னும் ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பாத்திரத்திலே தண்ணீரை கொண்டு வர சொல்லி ஆயிஷா நாயி சொல்லுகின்றார்கள். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களின் பொன்னான முபாரக்கான கைகளை அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டுக் கொண்டார்கள், இந்த உஷ்ணம் தணிய வேண்டும் என்பதற்காக. அருமையான தாய்மார்களே, மேலான சகோதரிகளே, இதுல இன்னொரு தத்துவம் இருக்கிறது. உலகத்துக்கு அருளாக வந்த அல்லாஹ்வின் தீனை முழு உலகத்துக்கும் சொல்ல வந்த எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரண தருவாயில் இத்தனை சிரமம் பட்டால் நானும் நீங்களும் எங்கே என்பதை சொல்லுகிறது. மரண வேதனை, மரண வாதனை ஆயிஷா நாயி சொல்லுகின்றார்கள், நான் கண்மணி ரசூலுல்லாஹ் இறுதி நேரம் அவங்க பட்ட பாட்டை பார்த்த போது உலகத்துல யார் தான் இதுல இருந்து தப்ப முடியும் என்று நினைத்தேன் என்றுகின்றார்கள் ஆயிஷா நாயி. இந்நிலையில் ரசூலுல்லாவுக்கு மயக்கமாக இருந்தது, மூர்ச்சையானார்கள். மீண்டும் ரசூலுல்லாவுக்கு உணர்வு வரும். அந்த உணர்வு வரும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டது ஒன்றுதான், சக்கராத்துடைய நேரம், உடலிலே உஷ்ணம் தாங்க முடியாத உஷ்ணம், மயக்கமும் வேறு, மூர்ச்சையாக இருந்தார்கள். நினைவு திரும்பும் போது ரசூலுல்லாஹ் என்ன கேட்டிருக்கின்றார்கள் தாய்மார்களே, யா ஆயிஷா ஹல் ஹலரத்தி ஸலா, ஆயிஷாவே தொழுகைக்கு நேரம் சரியாச்சா, வாங்க சொல்லிட்டாங்களா, அதான் சொல்லியாச்சா என்றுதான் கேட்டார்கள். அடுத்தபடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாயிலிருந்து இறுதி நேரம் முபாரக்கான ரசூலுல்லாஹ்வின் வாயிலிருந்து வந்த அடுத்த வார்த்தை தான் அல்லாஹ் ஃபின் நிசா, பெண்களின் விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்றார்கள். தொழுகைக்கு நேரம் சரியா என்று கேட்டார்கள். அடுத்தபடியாக பெண்களை பார்த்துக்கிறங்க என்றார்கள். இந்த இரண்டோடும் தான் இந்த உலகத்தை விட்டு ரசூலுல்லாஹ் புறப்பட்டு சென்றார்கள். அதுல இருந்து தாய்மார்களே, நமக்கெல்லாம் என்ன புரியுது, பெண்கள் விடயத்தில் அத்தனை கருத்தோடு இருக்க வேண்டும். பெண்களின் தீனுடைய மேம்பாட்டுக்காக இரவும் பகலும் நாம் ஏற்பாடுகள் செய்து கொண்டே இருக்க வேண்டும். மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கபரை அல்லாஹ் செழிப்பாக்கி வைப்பானாக. அவர்கள் அறிமுகம் செய்த இந்த தீனுடைய உழைப்பிலே பெண்களை பற்றியும் சிந்தனை செய்கின்ற, கவலைப்படுகின்ற ஒரு வட்டத்தை அன்றே ஏற்படுத்தினார்கள். அது உலகம் முழுதும் கியாமத் நாள் வரை அந்த அமைப்பு இருந்து கொண்டே இருக்கும். அந்த வட்டம் இருப்பதனாலே தானே தாய்மார்களே, அபூ லபியை நோக்கி நாம் நம்முடைய மஹரமான ஆண்களோடு தொழில் வாய்ப்புக்காக வந்த இடத்திலும் தீனுடைய மேம்பாட்டிலே நம்மை பற்றி ஒரு கவலை ஏற்படுத்தி சொர்க்கலோகத்து பூஞ்சோலையிலே அமருகின்ற வாய்ப்பையும் அல்லாஹ் தந்தார். எனவே அருமையான தாய்மார்களே, உங்களை எல்லாம் ஒதுக்கமாக ஒழுக்கமாக இப்படி கூட்டிக் கொள்வதும் ஓரிடத்திலே சேகரமாக்குவதும் உங்கள் மீது எங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்தி, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்தி, நீங்கள் ஒவ்வொருவரும் மேய்ப்பாளர்கள். ஆங்கிலத்தில் ரெஸ்பான்ஸ் என்பார்கள், பொறுப்பு பொறுப்பு, எவரை பார்த்தாலும் பொறுப்புங்கிறார்கள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த பொறுப்பு என்ன, உங்களில் ஒவ்வொருவருக்கான ஒவ்வொரு பொறுப்புகள் உங்கள் மீது இருக்கிறது. கணவன் மீது மனைவியை பற்றி பொறுப்பு கேட்கப்படும். குழந்தைகள் பொறுப்பு எப்படி நிறைவேற்றினாய் என்று தாயிடத்திலே கேட்கப்படும். குடிமக்களின் பொறுப்பை எப்படி நிறைவேற்றீர்கள் என்று அதன் தலைவரிடத்திலே கேட்கப்படும். இவ்வாறு எல்லோரும் கேட்கப்படுவார்கள். எல்லோருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பில் ஒன்றுதான் ரசூலுல்லாஹ் தந்த பொறுப்பு. பெண்கள் நம்முடைய கண்கள், அவர்கள் நம் பொறுப்பிலே உள்ளவர்கள், அவர்களை கண்காணிப்பது நம்முடைய பொறுப்பு. அந்த பொறுப்பை முறையாக நிறைவேற்றவில்லை என்றால் இரண்டு விதமான நஷ்டம் ஏற்படும். ஒன்று, உலகத்திலே இழிவான வாழ்வு உண்டாகும். நாளை மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவனுக்கு முன்னாலே கேவலமான நிலையில் நரகத்துக்கு செல்ல வேண்டிய நிலை உருவாகும். எனவே அருமையான தாய்மார்களே, இந்த பொறுப்புகளில் ஒன்றுதான் அவர்களின் வீட்டில் இருக்கின்ற பெண் மக்களுக்கு அவசியமான போதெல்லாம் தீனின் தெளிவை அவர்களுக்கு ஊட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். அருமையான தாய்மார்களே, மேலான சகோதரிகளே, ஒரு கணவன் தன்னுடைய மனைவி குடும்ப வாழ்வு நடத்துகின்ற போது ஒரு பெண் கணவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளுக்குள்ளே இல்லாதவைகளில் நாம் கவனம் செலுத்துகின்ற ஒரு யுகம்.
உதாரணமாக தாய்மார்களே, அதுக்காக நீங்க சமையல் அறைய ஆஃப் பண்ணிடக்கூடாது. இன்னோட ஒரு பெண் கணவனுக்கு செலுத்துகின்ற கடமைகளில் சமையல் செய்து கொடுப்பது என்பது அவளுடைய கடமைக்குள்ளே உள்ளது அல்ல. ஒரு பெண்மணி கணவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளில் அவர் துணியை தோச்சு கொடுப்பதும் இல்லை. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இவைகள் எல்லாம் ஒழுக்க மேம்பாடு, கணவனுக்கு ஆற்ற வேண்டிய ஒழுக்கம். கடமைகளில் உள்ளது ஒன்னதான். ரொம்ப சிம்பிள். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், கணவன் அழைக்கின்ற போது நீ அடுப்பம் கரையில இருந்தாலும் உடனடியாக அட்டெண்ட் பண்ணணும். அருமையான தாய்மார்களே, இதை செய்துவிட்டால் இந்த முழு உலகமே உனக்கு அட்டெண்ட் பண்ணும் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அருமையான தாய்மார்களே, மேலான சகோதரிகளே, இந்த கணவன் மீது செலுத்தப்பட வேண்டிய கடமைகளில் நம்முடைய பட்டியலுக்கு உட்படாதவைகளில் நாம எவ்வளவு கவனம் செலுத்துறோம்? நம்முடைய வீட்டு ஆண்கள் இந்த பட்டியலுக்கு உட்படாததை செய்யும் விடயத்தில் நம்மளோட எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்காங்க. என்ன வெண்ணி வச்சியா, ஒப்படம் கொஞ்சம் அப்பளம் கொஞ்சம் பொரிச்சியா, கொஞ்சம் பருப்பு வைக்க சொன்ன வச்சியா, ஒரு ரசம் வச்சியா என்பதில் கவனம். அதில் எத்தனை தூரம் துஹர் நேரத்தில் துஹராவது அது என்ன அசருக்கு தொழுதுக்கலாம், நம்ம நாசமாவா போகுது, மகரிப் இல்லாட்டி இஷாவுக்கு சரி தொழுதுக்கலாம், ராத்திரி படுக்க போக்குல எல்லாம் ஹோல்சேலா அடிச்சிடலாமே, இதுக்கு போய் நீ ரசம் வைக்கலையேங்கிற என்ற அளவுக்கு தன்னுடைய தேவையை நிறைவேற்றுவதில் ஆண்டவனின் கட்டளைக்கு முழுக்கு போட்டு கூட செய்ய வேண்டும் என்று விரும்புகின்ற உலகம் தீனின் காரியத்தில் நம்முடைய வேலைகள் எல்லாம் ஜோலிகள் எல்லாம் ஒதுக்கிட்டு அதுல ஒன்னு சேரணும் என்பதில் கவனம் செலுத்தவில்லை. எனவே அருமையான தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இந்த உயர்ந்த தப்லீகின் ஒரு அயராத உழைப்பு முயற்சியின் பிரதிபலனாக முழு உலகமும் வாழுகின்ற பெண்கள் தீனின் பங்காளர்கள் என்பதை புரிந்து கொண்டது தப்லீக்கு பின்னால்தான். இப்ப கூட ஒரு 40% நாம் பங்காளர்கள் அல்ல என்றுதான் நினைக்கின்றார்கள். ஆரம்பத்தில் கம்ப்ளீட்டா எல்லாரும் பங்காளர்கள் அல்ல நினைச்சார்கள். தீனுடைய பங்காளர்கள் ஆண்கள். அப்ப நாம் அவர்களின் குழந்தைகளை சுமப்பதும், அவர்களுடைய வீட்டு வேலைகளை கவனிப்பதும், அவங்க துணியை துவச்சு விடுவதும், அவர்களுக்காக சமைச்சு வைக்கிறதா நம்ம வேலை ஜோலி என்று நினைத்தார்கள். என் அருமையான தாய்மார்களே, மேலான சகோதரிகளே, ஒரு மாபெரும் உழைப்பு உலகத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டது. அந்த நல்ல மகனின் சிந்தனையில் இந்த கவலையும் கவனமும் வந்ததற்கு காரணம் மௌலானா அவர்களின் தாயிடத்திலே இருந்த இரையச்சமும் தீனின் பேணுதலும். மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் தாயார் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலா. அது மாத்திரமல்ல, பசுவிலே பால் கறப்பதாக இருந்தாலும், தங்கள் வீட்டு ஆட்டிலே பால் கறப்பதாக இருந்தாலும், 2 ரக்காத்து தொழுததன் பின்பு தஹஜ்ஜத் தொழுகைக்காக எழுந்து அதையும் நிறைவேற்றியதன் பின்புதான் பாலே கறப்பார்களாம். சில நாட்களில் பால் வாங்க வருபவர்களுக்கு அம்மணி சொல்லுவார்களாம், இன்னைக்கு தம்பி நீங்க பால் வாங்காம இருக்கிறது நல்லோம், ஏன்னா ராத்திரி எனக்கு தஹஜ்ஜத் தொலை அமையல, அதனால தஹஜ்ஜத் இல்லாம கறந்த பால் இஷ்டம்னா எடுங்க என்பார்களாம். இவர்களுக்கு பிறந்தவர்களை அல்லாஹ் எப்படி வைப்பார்? அருமையான தாய்மார்களே, ஒரு தாய் கவனத்தோடு ஆண்டவனின் கட்டளையை நிறைவேற்றியதன் பின்பு அவளின் தேவையை நிறைவேற்றுகின்ற நிலையிலே வாழ்ந்தவளின் பிள்ளையை அல்லாஹ் முழு உலகத்துக்கும் ஒரு இறைநேசராக ஆக்கினார். தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ யதுஊன ரப்பஹும் கௌஃபன் வ தமஅன் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு சொன்னார், தத்தஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மலாஜிஇ யதுஊன ரப்பஹும் கௌஃபன் வ தமஅன் வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன். அல்லாஹ்வை விரும்புவர்கள், அல்லாஹ்வுக்கு வழிபட்டவர்கள், அவர்களில் இருக்கின்ற குணநலன்கள் ஒழுக்கங்களில் ஒன்றுதான் அவர்கள் முழு உலகமே உறங்குகின்ற நேரத்தில் தங்களுடைய விலாப்புறங்களை படுக்கையில் இருந்து எடுத்து உயர்த்தி இறைவனை வணங்குவார்கள், தஹஜ்ஜத் தொழுவார்கள். யதுஊன ரப்பஹும் கௌஃபன் வ தமஅன். அதாங்க சரியான டைம். நம்ம நாட்டில எல்லாம் சில நேரங்கள்ல இந்த பெண்கள் வேலையெல்லாம் பார்த்துட்டு 10 மணிக்கு ஏதாவது இந்த டெலிவிஷன்ல ஒரு மெச்சு கிச்சு இருக்குன்னா அவசரமா முடிச்சிட்டு வந்து உட்காருவாங்க. அப்பதான் எல்லாம் சட்டியை கட்டி பானையெல்லாம் கழுவி கவுத்திட்டு வந்து உட்காருவாங்க. அந்த சமயத்துல ஒரு குழந்தை லொல்லோ லொல்லோ நப்ப கொஞ்சம் நிம்மதியா பார்க்க விடுதா அப்படின்னு ஒரு ஆத்திரம் வருது. அல்லாஹுவை அழைப்பதற்கும் அவரோடு முனாஜாத்து செய்வதற்கும் உள்ள நேரம் ஊரே உறங்குகின்ற நேரம்.
உறக்கத்தையும் தியாகம் செய்து எழுந்து நிற்கின்ற நேரம். அதுதான்